உன்னோடுதான் என் ஜீவன் ஒன்றாக்கினான் நம் தேவன். நீதானம்மா என் தாரம் மாறாதம்மா என் நாடும் இந்த நேசம் பாசம் நாடும் வாழ்க. ஆண்டவா, ஆப்ரேஷன் நல்லபடியாக முடிஞ்சிடணும். என் மருமகனுக்கு எதுவும் ஆகக்கூடாது. பழசெல்லாம் சீக்கிரம் ஞாபகம் வந்துடணும். என் மகளுக்கு சோதனை மேலே சோதனை கொடுக்காதப்பா. ஆப்ரேஷன் நல்லபடியாக முடிஞ்சிடணும். ஆப்ரேஷன் முடிஞ்சதும் அவருக்கு என்ன ஞாபகம் இருக்காதா? என்ன மறந்துடுவாரா? நல்லபடியாக சீக்கிரம் குணமாய் வாடா மாப்ள. ஐயோ, முத்துவை பார்க்கவே கஷ்டமாக இருக்குது. இவளுக்கு வந்த நிலைமை யாருக்கும் வரக்கூடாது. அந்த அண்ணன் சீக்கிரம் குணமாயிடணும். ரகுவோட ஃபேமிலி நீங்கள் தானே? ஆமாம் டாக்டர், நாங்கள் தான். ஆப்ரேஷன் ஒன்றும் கவலைப்பட வேணாம். ஆப்ரேஷன் நல்லபடியாக முடிஞ்சிருச்சு. கடவுளே, நாங்கள் கேட்ட மாதிரியே நீ குணப்படுத்தி கொடுத்துட்டய்யா. ரொம்ப நன்றியா. டாக்டர், அவன் சுயநினைவுக்கு வந்துட்டானா? இல்லைப்பா, ஐ எம் சாரி. ஆல்ரெடி லதா டாக்டர் உங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ரகுக்கு பண்ண வேண்டிய ஆப்ரேஷன் நாங்கள் தலையிலையும் கால்லையும் பண்ணிட்டோம். காலில் ஆப்ரேஷன் பண்ணதுக்கு 1 வீக் அவங்க ரெஸ்ட் எடுத்தால் போதும். அதுக்கப்புறம் நார்மல் ஆயிடலாம். பட் தலையில் அடிபட்டதுனால அவர் சுயநினைவுக்கு எப்போ வருவாருன்னே எங்களால் கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. அவர் எப்போ வேணாலும் வரலாம். நீங்கள் மனசு தளர விடாதீங்க. ஏன் இன்னைக்கே கூட சுயநினைவுக்கு வரலாம். இல்லை அதுக்கு நாள் ஆகலாம், வருஷம் ஆகலாம். நீங்கள் நம்பிக்கையோடு இருங்க. கொஞ்ச நாள் நம்ம ஹாஸ்பிட்டலில் வச்சு பார்ப்போம். அவருக்கு அப்பயும் சுயநினைவு வர மாதிரி இல்லைன்னா உங்களுக்கு வீட்லேயே அதுக்கான செட்டப் நாங்கள் ரெடி பண்ணி கொடுக்குறோம். நீங்கள் வீட்டில் வச்சு கூட அவங்கள பத்திரமா பார்த்துக்கோங்க. ஆனால் ஒரு விஷயம் நான் திரும்பவும் சொல்கிறேன், அவங்கள அந்த நிலைமையில பார்க்கும்போது உங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்கும். உங்களுக்கு அந்த கஷ்டத்தில் அழுக வரும். நான் அழக்கூடாதுன்னு சொல்லலை. ஆனால் அவங்க காதுகிட்ட போய் ரொம்ப கத்தி கத்தி எதையாவது சொல்லி சொல்லி அழுதிங்கன்னா அவங்க மூளை கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆயிரும். ஆல்ரெடி பழசெல்லாம் மறந்து அதை திரும்ப எடுக்கிறதுக்கு தான் மூளை கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். அந்த நேரத்தில் நீங்கள் ஒவ்வொரு சம்பவம் சொல்லி ஏதாவது அழுதிங்கன்னா, ரொம்ப சத்தமாக அழுதிங்கன்னா அது அவங்க மூளை இன்னும் பாதிக்கும். அதனால மெமரி வர்றதுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். நீங்கள் அழுகணுன்னா அவங்க முன்னாடி சத்தம் இல்லாமல் மட்டும் அழுங்க. அதுக்கப்புறம் உங்களோட இருக்க நல்ல நினைவுகள் ஏதாவது அவங்க கிட்ட உட்காந்து பொறுமையாக பேசுங்க. நம்ம பொறுமையாக எல்லா கதைகளும் சொல்ல சொல்ல பேச பேச அவங்க மூளை கொஞ்சம் கொஞ்சமாக அதை ரீகலெக்ட் பண்ணிருச்சுன்னா அவங்க சீக்கிரமாகவே கண் முழிச்சிருவாங்க. நம்பிக்கையோடு இருங்க. இப்போது ஆப்ரேஷன் முடிஞ்சது. உள்ளே போய் பார்க்கலாம். எல்லாரும் மொத்தமாக போகாதீங்க, ஒவ்வொருத்தராக போய் பாருங்கள். ஓகே டாக்டர், என் ஃப்ரெண்டுக்கு ஒன்றும் ஆகாது. சீக்கிரம் எல்லாம் ஞாபகம் வந்துடும். எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது டாக்டர். தட்ஸ் குட். அதே நம்பிக்கையோடய அவர் கூட எப்பயும் பேசுங்க. அவரை டிஸ்டர்ப் பண்ணாமல் போய் பாருங்க. ஓகே டாக்டர். முத்து, சொல்லுங்கண்ணா. அவனை போய் பார்த்துட்டு வாமா. அவரை என்னால் அந்த நிலைமையில பார்க்க முடியாதுண்ணா. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். உன் நிலைமை எனக்கு புரியுதுமா. கஷ்டமாக இருந்தாலும் அவனை நம்ம பார்த்து தானே ஆகணும். டாக்டர் சொன்னது நீயும் தானே கேட்டேன். நம்ம பொறுமையாக அவன் கூட உட்காந்து பேச பேச தான் அவன் சீக்கிரம் சுயநினைவுக்கு வருவான்னு டாக்டர் சொல்கிறாரு. இப்போது பொறுமையாக அவனை பாரு. உனக்கு என்னென்ன சொல்லணுமோ சொல்லு. கொஞ்ச நேரம் அவன் கூட பேசிட்டு வாமா. ஒன்றும் இல்லைம்மா, அவனுக்கு எதுவும் ஆகாது. சீக்கிரம் எல்லாம் ஞாபகம் வந்துடும். தைரியமாக போமா. அம்மாடி, தம்பி சொல்கிறது சரிதாம்மா. போய் பொறுமையாக பேசுமா, போய் பாருமா. உன் மனசு எவ்வளோ வேதனைப்படும்னு எனக்கு தெரியுது மக்களே. மனசை தைரியப்படுத்திட்டு போமா. சரிம்மா. காதல் தந்தவழி தேரும் காதலினாலே கண்ணீரோடு முத்தங்கள் கலந்ததினாலே. என்னங்க, உங்களுக்கு ஒன்றும் ஆகாது. சீக்கிரம் சரியாயிருவீங்க. என் ஞாபகம் உங்களுக்கு வராமலா போயிடும்? கண்டிப்பாக வரும். எத்தனை வருஷமாக என் பின்னாடி சுற்றுனீங்க. என்னை லவ் பண்ணி எப்படியோ பிரச்சனைலாம் நடந்தும் கூட கடைசியில் என்னை கல்யாணமும் பண்ணிக்கிட்டீங்க. உங்களுக்கு சீக்கிரம் சரியாயிரும். நம்ம சந்தோஷமாக ரொம்ப வருஷம் வாழணும். உங்களுக்காக நான் காத்துக்கிட்டே இருக்கேன்ல. என்னை ரொம்ப காக்க வைக்கிறது உங்களுக்கு பிடிக்காது தானே? நீங்கள் தானே சொன்னீங்க கல்யாணம் பண்ண அன்னைக்கு, உன்னை நான் அவ்வளோ பத்திரமா பார்த்துக்குவேன், உன்னை எந்த கஷ்டமும் படுத்த மாட்டேன், நீ தான் என் உலகம், உனக்காக நான் என்ன வேணால் செய்வேன்னு என்கிட்ட சொன்னீங்கல்ல. அதே மாதிரி என்னை பார்த்துக்கிறக்காக சீக்கிரம் எழுந்திரிச்சு வந்துடுவீங்கன்னு எனக்கு தெரியும்.
அத்தை கோயிலுக்கு போயிருக்காங்க உங்களுக்காக வேண்டிக்கிறதுக்கு. கண்டிப்பாக அந்த கடவுள் நம்மளை கஷ்டப்படுத்த மாட்டார், நமக்கு துணையாக நிற்பார். கல்யாணம் இந்த ஒரு வாரத்தில் என்கிட்ட லவ் யூ சொல்லுன்னு எத்தனையோ நாள் கேட்டிருக்கீங்க. நான் தோணும்போது சொல்கிறேன்னு சொல்லியிருக்கேன். அதெல்லாம் சும்மா விளையாட்டுக்காக சொன்னது தான். ஆனால் என் மனசில் உங்கள் மேலே ஆசை அவ்வளோ இருக்குது. நான் உங்களை ரொம்பவே லவ் பண்ணுறேன். அதை உங்ககிட்ட நான் சொல்லணும். நீங்கள் இல்லாமல் ஒரு நிமிஷமும் என்னால் இருக்க முடியாதுங்கிறத உங்கள் கண்ணை பார்த்து நான் நேருக்கு நேராக சொல்லணும். நீங்கள் சீக்கிரம் ரெடியாகி வந்தோடனே இதெல்லாம் நான் சொல்லுவேன். நான் இப்போ சொன்னாலும் உங்களுக்கு கேட்கும்னு டாக்டர் சொன்னார். ஐ லவ் யூ மாமா. ஐ லவ் யூ ஸோ மச். காயம் படும் வேலை காதல் மறந்தாகும். காதல் வடி மீது உயிரும் புதிதாகும். டேய் எந்திரிடா. எவ்வளோ நேரம்டா இப்படியே படுத்திருப்ப? ஆப்ரேஷன் முடிஞ்சிருச்சுன்னு டாக்டர் சொல்லிட்டாங்கடா. எந்திரிடா. மாப்பிள்ள, என்ன மறந்துட்டியாடா? நான் யாருன்னு கூடவாடா உனக்கு ஞாபகம் வரல? உன்னை இப்படி ஒரு நிலைமையில பார்த்துட்டு நான் எப்படிடா நிம்மதியாக இருப்பேன்னு நினச்சேன்? எலும்புடா. நீ இல்லாமல் நான் எப்படிடா இருப்பேன்? என் கூடயே இத்தனை வருஷம் சுத்தினியடா. இத்தனை வருஷத்தில் என் கூட பேசாமல் நீ ஒரு நாள் இருந்திருப்பியா? சொல்லு. என்னன்னா உனக்கு அவ்வளோ பிடிக்கும் தானே? நான் என்ன சண்டை போட்டாலும் கோவப்பட்டாலும் என் கூட எப்பயும் வந்து இருப்பதானே? இன்னைக்கு என்னடா இப்படி வந்து படுத்திருக்க? எப்படா எந்திரிப்ப? என் கூட எப்போ பேசுவ? என் கூட எப்போ சிரிப்ப? ஏன் மாப்பிள்ள இப்படி ஆயிட்ட? நீ இல்லாத ஒரு நாள் கூட என்னால் நினச்சி பார்க்க முடியல. உனக்கு எப்படா ஞாபகம் வரும்? டாக்டர் என்னென்னமோ சொல்கிறாங்க, உனக்கு வருஷம் கூட ஆகலான்னு. ஆனால் ஒரு வருஷம் என் கூட பேசாமல் நீ இப்படியே இருந்துருவியாடா? உன்னால் இருக்க முடியுமா? முடியாதுல மாப்பிள்ள. தயவு செஞ்சு எந்திரி மாப்பிள்ள. நான் எப்போ சோகத்தில் இருந்தாலும் நீ சோகமாக இருக்கிறத பார்த்தாவே எனக்கு கஷ்டமாக இருக்குடா. தயவு செஞ்சு சிரிடான்னு எத்தனை நாள் சொல்லியிருக்க. இப்போ என் சிரிப்பை பறிச்சுக்கிட்டு இப்படி வந்து படுத்திருக்கியே. நான் சோகமாக இருந்தால் உனக்கு பரவாயில்லையா? நான் கஷ்டப்பட்டா உனக்கு பரவாயில்லையா? நினைவின் தாழ்வாரத்தில் எங்கள் கூறல் கொஞ்சம் கேட்கவில்லையா? எந்திரிடா. எங்கே போனாலும் என்கிட்ட சொல்லிட்டு தானே போவேன். கோமா ஸ்டேஜுக்கு போகும்போது மட்டும் ஏன்டா சொல்லாமல் போயிட்ட? இறைவனே, இறைவனே, இவன் உயிர் வேண்டுமா? எங்கள் உயிர் எடுத்துக்கொள், உனக்கது போதுமா? இது மைனரான ஸ்டேஜ்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் நீ எப்போ எந்திரிப்பேன்னு எனக்கு தெரியலையே. நான் எல்லாத்தையுமே உன்ட்ட தானடா சொல்லுவேன். இனி எனக்கு ஏதாவதுன்னா நான் யார்கிட்ட சொல்லுவேன்? எலும்புடா. நல்ல நண்பன் வேண்டும் என்று அந்த மரணமும் நினைக்கின்றதா? சிறந்தவள் நீதான் என்று உன்னை கூட்டிச் செல்ல துடிக்கின்றதா? இப்போ இப்போ அவன் கண்ணை லேசாக முடிச்ச மாதிரி இருந்ததே. நம்ம தான் ஒழுங்கா பார்க்கலையா? இல்லை அவன் கண்ணை திறந்தானே? மாப்பிள்ள, உனக்கு ஞாபகம் வந்துருச்சா மாப்பிள்ள? டேய், டாக்டர்கிட்ட சொல்லணும். கங்க்ராச்சுலேஷன்ஸ். அவரு கண்ணு முழிச்சிட்டாரு. அது மட்டும் இல்லை, சுயநினைவுக்கும் வந்துட்டாரு. நாங்கள் கேட்டதுக்கு எல்லாமே கரெக்டாக பதிலும் சொல்கிறாரு. என்ன டாக்டர் சொல்கிறீங்க? உண்மையாவா? அவருக்கு ஞாபகம் எல்லாம் வந்துருச்சா? ஆமாம்மா, வந்துருச்சு. இப்போதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவர்கிட்ட போய் பொறுமையாக உட்காந்து பேசுங்கன்னு உங்ககிட்ட சொல்லிட்டு போனேன். ஆனால் அதுக்குள்ளே நீங்கள் பேசி அவருக்கு இவ்வளோ சீக்கிரம் ஞாபகத்தை கொண்டு வருவீங்கன்னு நான் நினச்ச கூட பார்க்கல. சூப்பர், வெல்டன்மா. அவருக்கு எல்லாமே ஞாபகம் வந்துருச்சு. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் ஹாஸ்பிட்டலில் இருக்கட்டும். நாளைக்கு மார்னிங் அவரை டிஸ்சார்ஜ் பண்ணிடலாம். எல்லாரும் போய் பார்க்கலாம். அப்புறம் ப்ரிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன்.
அந்த டேப்லெட் மட்டும் கரெக்டாக டைமுக்கு கொடுங்க. ஒரு 2-3 டேஸ் அது கொடுங்க, ஓகே ஆயிடுவார். ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர், ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்ஸ் எனக்கு வேண்டாமா. இப்போ யார் போய் பேசுனீங்களோ அவங்க பேச பேச தான் அவருக்கு பழைய ஞாபகம்லாம் சீக்கிரம் வந்திருக்கு. யார் போய் பேசுனீங்க? நான் நினைக்கிறேன் அவங்க கூட அவர் ரொம்ப எமோஷ்னலாக பாண்டாக கனெக்ட் ஆகிருக்காருன்னு நினைக்கிறேன். அதான் அவங்க பேசின உடனே அவருக்கு பழைய ஞாபகம்லாம் வந்துருச்சு. இவங்க தான் டாக்டர் பேசினாங்க. ஓ, நீங்கள் தான் போய் பேசுனீங்களா? ஆமாம் டாக்டர். நீங்கள் அவங்களுக்கு யாரு? ஃப்ரெண்டு டாக்டர், சின்ன வயசுலேருந்து ஃப்ரெண்டு. ஓ, உங்கள் கூட நல்லாவே அவர் ரொம்ப அட்டாச்சாக இருக்காருன்னு நினைக்கிறேன். அதனால தான் உங்கள் வாய்ஸ் நீங்கள் சொன்னதெல்லாம் கேட்டு அவருக்கு சீக்கிரமாகவே ஞாபகம் வந்திருக்கு. ஒன்றும் கவலைப்படாதீங்க, அவர் நல்லா ஆயிட்டாரு. மாப்பிள்ள, என் மேலே அவ்வளோ பாசமாயா உனக்கு. நான் பேசினோன்னு உனக்கு ஞாபகம் எல்லாம் திரும்பி வர அளவுக்கு என் மேலே அவ்வளோ பாசம் வச்சிருக்காயா நீ. லவ் யூ மச்சான். உன்னை எந்த சூழ்நிலையும் எதுக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன்டா. உனக்கு நான் ஆயிருக்கேன்டா. மைனி, மைனி, உங்கள் ஃபோனுக்கு ஃபோன் போட்டேன், நீங்கள் எடுக்கவே இல்லையே. என் ஃபோனு என்கிட்ட இல்லை மைனி. பையனுக்கு இப்படி ஆயிட்டுன்னு கேட்ட உடனே நேற்று பதட்டத்தில் கிளம்புனல, ஃபோனை வீட்டிலேயே போட்டுட்டேன். தாமரையும் வீட்டில் இல்லை, தெய்வானக்கா வீட்டில் விட்டுருக்கேன். அதான் ஃபோன் வீட்டில் அடிச்சிருக்கோம். அட அப்படியே மைனி, உங்ககிட்ட இருக்குன்னு நினச்சி தான் அந்த விஷயத்த சொல்கிறதுக்காக கூப்பிட்டேன். என்ன விஷயம் மைனி? மைனி, ரகு தம்பிக்கு ஆப்ரேஷன் முடிச்சிட்டு இனி ஒரு கவலையும் இல்லை. நல்லபடியாக ஆப்ரேஷன் முடிஞ்சிட்டு. ஆப்ரேஷன் முடிஞ்சு மட்டும் என்ன மைனி பண்ணியதுக்கு? அவனுக்கு நினைவு வரணுமே. மைனி, நினைவெல்லாம் வந்துட்டு மைனி. தம்பி கண்ணு முழிச்சிட்டாவ. என்ன என்ன என் மகன் கண்ணு முழிச்சிட்டானா? என்ன சொல்றிய? ஆமாம் மைனி, டாக்டர் வந்து ஆப்ரேஷன் நல்லபடியாக முடிஞ்சிட்டு யாரும் அவிய முன்னாடி போய் கத்தி அளப்படாது, ஏதாவது உங்களுக்குள்ள நல்ல நினைவுகள் இருந்தால் அதை போய் சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக ஞாபகப்படுத்த பாருங்கன்னு சொல்லிட்டு போனாவ. நீங்கள் கோயிலுக்கு போயிருந்தனால நான் என் மகளை பேச அமுச்சு விட்டேன். அவள் போய் உள்ளே பேசிட்டு வந்தா. அடுத்து மாறன் தம்பி போய் பேசினாவ. மாறன் தம்பி பேசவே ரகு தம்பி லேசாக கண்ணை மூடி முழிச்ச மாதிரி அவைய பார்த்துருக்காவ. உடனே டாக்டர்கிட்ட சொல்லி அவர் போய் செக் பண்ணி கண்ணை முழிச்சிட்டாரு தம்பின்னு சொல்லி வெளியே வந்து சொல்லிட்டாவ. அம்மா தாயே, இப்போதான் உன் கோயிலுக்கு வந்து உங்ககிட்ட வேண்டிக்கிட்டேன், நீ என்ன கைவிடலம்மா. ரொம்ப நன்றிம்மா. அலாதிய மைனி, ஏதோ பெரிய கண்டத்துலேருந்து தம்பி தப்பிச்சிட்டாருன்னு நினச்சிக்குவோம். எதுவும் ஆகாது, நீங்கள் மனசு தளர விடாதியே, தைரியமாக இருங்க. எல்லாரும் தம்பியை பார்க்க தான் உள்ளே போயிருக்காவ. அதான் உங்களுக்கும் ஃபோன் அடித்து சொல்லுவோன்னு ஃபோன் அடித்தேன், நீங்கள் எடுக்கலை. அதான் நீங்கள் வந்த பிறகு போய் பார்க்கணுன்னு நான் நின்றுக்கிட்டு இருக்கேன். அத்தை அழுகாதீங்கட்ட, ரகு அண்ணனுக்கு ஒன்றும் ஆகலை, கண்ணை முழிச்சிட்டாவ. நாங்கள்லாம் போனோம், எங்கள் எல்லார்த்தையுமே தெரியுது, எங்ககிட்ட நல்லா பேசினாவ. நீங்களும் போங்க, போய் பார்த்துட்டு வாங்க, அப்போ தான் உங்களுக்கும் மனசுக்கு நல்லா இருக்கும். நான் அழலம்மா, என் மகன் பொழைச்சிட்டான்னு ஆனந்த கண்ணீர் வருதுமா, வேற ஒன்றும் இல்லைம்மா. அம்மா, ரகு முன்னாடி அழாதீங்க, அவன் முன்னாடி நார்மலாகவே பேசுங்க என்ன? சரிப்பா, அவன் முன்னாடி நல்ல மண்டேன். அம்மா, நாளைக்கு காலையில் ரகுவை டிஸ்சார்ஜ் பண்ணிடலான்னு சொல்லிட்டாங்க. ஆனால் காலையிலையும் கொஞ்சம் அடிபட்டுருக்கலாம். அதனால ஒரு வாரம் மட்டும் கொஞ்சம் ஸ்ட்ரெயின் பண்ணாமல் நடக்காமல் இருக்க சொல்லியிருக்காங்க. பெட் ரெஸ்ட்டில் இருக்க சொல்லியிருக்காங்க. ஒரு வாரத்துக்கு அப்புறம் நார்மலாயிரும் எல்லான்னு சொல்லியிருக்காங்கம்மா. சரிப்பா, நான் பார்த்துக்கிட்டேன் ஐயா. தம்பி, நீங்கள் மட்டும் என் மகனை சரியான நேரத்தில் கொண்டு வந்து ஆஸ்பத்திரியில் சேர்க்கலனா இன்னைக்கு என் மகனுக்கு என்ன இருக்குன்னு என்னால் சொல்லக்கூட முடியலையா. ஆமாம் தம்பி, என் மருமகனை சரியான நேரத்தில் ஆஸ்பத்திரியில் சேர்த்துருக்கியே, ரொம்ப நன்றியா. ஐயோ, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம்மா. அந்த கடவுள் தான் சரியான நேரத்தில் என்னை பார்க்க வச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. மாறன் உள்ளதான் இருக்கான். நேரத்துக்கு என்ன மாத்திரை மருந்து கொடுக்கணும்னு டாக்டர் சொன்னது மாறனுக்கு தெரியும். அவன் கொஞ்சம் பார்த்துக்கிடுவான். எப்பா, நீங்கள் 3 பேரும் நேற்று ராத்திரியிலேருந்து இன்னைக்கு காலையில் வரைக்கும் எங்கள் கூடயே தானேயா இருந்தியே. ஆஸ்பத்திரியில் சேர்த்தாச்சுல, நமக்கு என்னென்ன வீட்டுக்கு கிளம்பாமல் இவ்வளோ தூரம் இருக்கிறதுக்கே ஒரு மனசு வேணும்யா. என்னத்தை இப்படி பிரித்து பேசிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு ஒன்றுனா நாங்கள் இதை கூட பண்ண மாட்டோமா என்ன? சின்ன வயசுலேருந்து நானும் முத்துவும் எவ்வளோ க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு இந்த ஊருக்கே தெரியும். எல்லாரும் எங்களை பார்க்க தானே செஞ்சுருக்கீங்க. அவள் இப்படி ஒரு நிலமையில இருக்கும்போது என்னால் மட்டும் வீட்டில் நிம்மதியாக தூங்க முடியுமாத்த? அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லைத்த. இன்னும் எவ்வளோ நாள் ஆனாலும் நாங்கள் இங்கே இருந்திருப்போம், அதில் எங்களுக்கு ஒரு சிரமமும் இல்லை. அம்மாடி, இந்த காலத்தில் சொந்த பந்தம் கூட ஏதாவது இப்படி ஆச்சுன்னா எட்டி கூட பார்க்க வரதில்ல, அப்படி இருக்காங்க. ஆனால் நீ பழகின பழக்கத்துக்காக உன் ஃப்ரெண்டோட புருஷனுக்கு அடிபட்டுட்டுன்னு நீயும் உன் அண்ணனும் ராத்திரியிலேருந்து இங்கே இருக்கிய. அதே மாதிரி தான் மாறணும். நீயும் முத்துவும் எப்படி சின்ன வயசுலேருந்து ஃப்ரெண்டோ அதே மாதிரி தான் மாறணும் ரகுவும் ஃப்ரெண்டு. உன் ஃப்ரெண்டுக்கு ஒன்று உடனே அவனும் ராத்திரியிலேருந்து இங்கேயே தாம்மா இருக்கான். பழகின பழக்கத்துக்காக ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற மாதிரி கூட சொந்தக்காரங்க இருக்கிறது இல்லையம்மா. என் மகனும் மருமகளும் அவங்களுக்குன்னு உண்மையான ஒரு சொந்தத்தை தேடி வச்சுருக்காங்கன்னு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேம்மா. அத்தை, இன்னைக்கு மட்டும் இல்லை, என்னைக்குனாலும் முத்துக்காகியும் அண்ணனுக்காகியும் நாங்கள் இருக்கோம். நீங்கள் யாரை நினச்சி கவலைப்பட வேண்டாம். சரிம்மா, நீ இருக்கும்போது என் மகனையும் மருமகளையும் பற்றி எங்களுக்கு என்னம்மா கவலை? நீங்கள் ஒவ்வொருத்தரும் ஒத்தாசையாக இருந்துக்கிடுவீன்னு எனக்கு தெரியுமா. அம்மாடி தாமரை. அம்மா, தாமரை எங்கள் வீட்டில் தான் இருக்கா. நான் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டேம்மா. தாமரைக்கு ரகுக்கு அடிபட்டது இப்போ வரைக்கும் தெரியாது. நீங்கள் வெளியே போயிருக்கிய, அந்த இடத்துல ரொம்ப மழை பெஞ்சது, வர முடியல, அதனால ராத்திரிக்கு இங்கே தங்க சொல்லி அம்மா சொல்லியிருக்காவ. நான் ரகு கண்ணு முழிச்சதையும் ஃபோன் போட்டு சொல்லிட்டேம்மா. பாவம்மா, என் மகளுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாமல் அவளும் அங்கே உட்காந்துருப்பா, தனியாக இருப்பா, அவளுக்கு ஒரு மாதிரி இருக்கும்ல.
கவலைப்படாதீங்க தே, நான் இப்போ வீட்டுக்கு கிளம்புறேன். தாமரையை நான் நல்லபடியாக பார்த்துக்கிறேன். மதியானத்துக்கு மேலே நான் ஆஸ்பத்திரிக்கு வரேன். என்னத்தே? ம் சரிம்மாக்கா. சரி பார்த்து பத்திரமா போங்க என்னையா? ம் சரிம்மா, போயிட்டு வரோம். சரியா? மதியானம் வரைக்கும் தாமரையை சத்த பார்த்துக்கிடுங்க. நான் மதியானத்துக்கு மேலே வந்துடுறேன் என்னையா? ஒரு பிரச்சனையும் இல்லைத்தே, நீங்கள் எப்போ வேணாலும் வாங்க, நான் பார்த்துக்கிட்டேன். சரிம்மா. அத்தை, நீங்கள் போய் அண்ணாவை பாருங்க. அம்மா நீங்களும் போங்க. சரி மக்களே. இந்த பையனுக்கு நேற்று ராத்திரியிலேருந்து எவ்வளோ ஃபோன் பண்ணுறது, ஒரு ஃபோனையும் எடுக்கவும் மாட்டேக்கான். இல்லை நான் இந்த இடத்துல இருக்கேன் வாரேன் இப்போ வந்துடுவேன்னு கூப்பிட்டு திரும்ப சொல்லவும் மாட்டேக்கான். இவனை வச்சுட்டு என்ன தான் செய்யவோ? ஊருக்கு ஒன்றுனா ஆளாக ஓடிறியாம்ப்பா. ஏடி ஈஸ்வரி, எதுக்கு இப்படி உம்மன் நின்றுட்டு இருக்கா? உம்மன் ஒன்றும் நிற்கலத்தே, கோவத்தில் இருக்கேன். கோவத்தில் இருக்கியா? எதுக்குமா? நான் என்னத்த சொல்கிறது, எல்லாம் உங்கள் பேரன்னு நினச்சிதான். ஏன் ஈஸ்வரி, அவன் என்ன பண்ணா? வீட்டுக்கு வரலத்தே நேற்று ராத்திரியிலேருந்து. வீட்டுக்கு வரலையா? என்னடி சொல்கிறா? நேற்று சாயந்தரம் கூட வீட்டில் தான் இருந்தான். அவன் தானே கொண்டு போய் பஸ் ஏற்றி விட்டான். ஆமாத்தே, உங்களை கொண்டு போய் விட்ட பிறகு வீட்டுக்கு வந்தான். யாரோ வித நெல் எடுக்கிறவருக்கு உடம்பு சரியில்லை, நான் போய் பார்க்குறேன்னு சொன்னான். நான் சொன்னேன் இந்த நேரத்தில் போவாதையா, ராத்திரி ஆயிட்டுல இருட்டுற மாதிரி, நாளைக்கு பார்த்துக்கன்னு. இல்லைம்மா எனக்கு நாளைக்கு வயலில் நிறைய வேலை இருக்குது, நான் போய் பார்த்துட்டு வரேன்னு போனான். பிறகு ரொம்ப நேரம் ஆகியும் ஆளையே காணும்னு சொல்லி ஃபோன் போட்டேன். கேட்டதுக்கு நான் ஆஸ்பத்திரியில் இருக்கேன்னா. அவருக்கு உடம்பு சரியில்லைன்னு நீ எதுக்கு ஆஸ்பத்திரி வரைக்கும் போகிற, வீட்டுக்கு வந்த பிறகு பார்க்க வேண்டியதானே. எம்மா ரகுக்கு அடிபட்டுட்டுமா, ஆக்சிடென்ட் ஆகிட்டு நான் ஆஸ்பத்திரியில் இருக்கேன், இருங்க கூப்பிடுறேன்னு வச்சவன் தான். ஏமாடி, ரகுங்கிறது மாறனுக்கு ஃப்ரெண்டு தானே, நல்லா கூடயே ஒன்று மண்ணுமா சுற்றிட்டு தெரிவானவளே, அந்த பையன் தானே? ஆமாத்த, அந்த பையன் தான். நேற்று வேலை முடிஞ்சு வந்தானா, ஏதோ வண்டிக்காரன் இடிச்சு தள்ளிட்டானா, ஆஸ்பத்திரியில் இப்போ சேர்த்துருக்காவலாம். அட கடவுளே, அந்த பையனுக்கு கூட ஒரு வாரத்துக்கு முந்தி தானே கல்யாணமே ஆச்சு. சே, இப்படி ஒரு சோதனையா? அவனை தானட்டி பார்க்க போயிருக்கான். இதுக்கு எதுக்கு சம்மந்தமே இல்லாமல் நீ அவனை போட்டு திட்டிட்டு கிடக்கா? பிறகு உங்கள் பேரனை திட்டாமல் என்ன செய்ய? ராத்திரி போனான், சரி ஃப்ரெண்டுக்கு அடிபட்டுட்டு போகணும் தான், பார்க்கணும் தான், நான் இல்லைன்னு சொல்லலை. பார்த்துட்டு உடனே வீட்டுக்கு வர வேண்டியதானே. விடிஞ்சும் போயாச்சு, இன்ன வரைக்கும் வீட்டுக்கு வரல. நான் என்னன்னு நினைக்க, ஃபோன் நான் அத்தனை ஃபோன் போடுறேன், எடுக்கவும் மாட்டேக்கான். இல்லை அவனா ஃபோன் போட்டு இதுதான் நிலமை, இப்படி இருக்குன்னு சொல்லவும் மாட்டேக்கான். ஏட்டி என்னட்டி பேசுகிற? பேசுறதெல்லாம் புரிஞ்சுதான் பேசுறியா? அவனுக்கு கூட மாட சுற்றிக்கிட்டு இருந்தேன், அவன் ஃப்ரெண்டு பையனுக்கு இப்படி ஆயிட்டு. சும்மா மூணாவது மனுஷன் மாதிரி போய் எட்டி பார்த்துட்டு என்ன ஏதுன்னு பார்த்துட்டு வரவாட்டி முடியும்? கூடவே இருந்து என்ன ஏதுன்னு பார்க்காண்டாமா? அதான் மாறேன் அப்படி இருந்திருப்பான். பொறுமையாக வருவான் டி. நீ எதுக்கு இப்படி தையத்தக்கன்னு குதிக்காம என்னத்த செய்யறது? விடிஞ்சும் போயாச்சுன்னா ஆளை காணலாம். ஏட்டி வருவான். நீ ஃபோன் பண்ண மூச்சில் ஃபோன் அவன்கிட்ட இருந்தோ இல்லை சைலண்ட்டில் இருந்தோ இல்லை எங்கே கிடக்கோ, அவன் கூட்டாளிக்கு இப்படி ஒன்றுன்னு அவன் சோகத்தில் இருப்பான் இல்லாட்டி அந்த நேரம் ஃபோன் போட்டு பேசலைங்கிறதெல்லாம் ஒரு குறையா நீ சொல்லலாமா? வருவான், என்ன ஏதுன்னு பார்த்துட்டு வருவான். அந்த பையனுக்கு அடி வேற பட்டுட்டுங்க, வண்டியிலேருந்து வேற விழுந்துட்டாங்க. அடி பலமாக பட்டுச்சா லேசாக பட்டுச்சா என்ன ஏதுன்னு ஒரு தகவலும் நமக்கு தெரியலல்ல. எதுவும் சீரியஸாக அந்த பையன் இருந்தானே என்ன செய்ய? அப்போ பார்த்து தானே ஆகணும். அவன் என்ன நமக்கு சொந்தக்காரனா வந்தக்காரனா? ஃப்ரெண்டு அவ்வளோதானே. போய் பார்த்துட்டு என்னன்னு நேர காலத்தில் வீட்டுக்கு வர வேண்டியதானே, அங்கேயே கடந்துக்கிட்டு இருக்கான் கிடையா? ஏட்டி ஈஸ்வரி, என்ன ஆச்சு இப்படி பேசிக்கிட்டு இருக்க? சொந்தக்காரன் பந்தக்காரனா தான் கூட போய் நிற்கணுமோ? ஏன் இப்படி ஃப்ரெண்டு மார்க்கெல்லாம் போய் நிற்கக்கூடாதோ? நாளைக்கு நம்ம வீட்டில் ஏதாவது இப்படி ஒன்று ஆயிட்டுனா அவனு வந்து நிற்க தானே செய்வானுவே, நிற்காமையே போயிடுவானே. என்னமோ இவியலும் இப்படி தான், என் பேச்சை கேட்க மாட்டாவ. ஊருக்கு ஒன்று தான் ஆளாக ஓடி போய் நிற்பாவ. அவியலையே மாதிரி தான் என் மவனும் இருக்கான். என்னத்த சொல்ல? நம்ம வீட்டு கதையை பார்க்கவே நமக்கு நேரம் சரியா இருக்குது, இதில் அடுத்த வீட்டு கதையெல்லாம் நம்ம தலையில் எதுக்கு போட்டுக்கிடணும்? ஏட்டி அக்கம் பக்கத்தில் இருக்கவே தெரிஞ்சவியலுக்கு ஒன்று தான் நல்லது கெட்டது எல்லாத்துலேயும் கலந்துக்கிடணும் டி. நான் சொல்கிறது யார் கேட்கா? போங்க. இவன் என்ன இப்படி பேசிட்டு போறா? மக்களே வந்துட்டீங்களாம்மா? ஆமாம்மா வந்துட்டோம். பேசினீங்களாம்மா? ரகு கிட்ட பேசுறானா நல்லா? நல்லாவே பேசுறாவம்மா. டாக்டர் செக் பண்ணிட்டு தான் எங்களையும் போக சொன்னாங்க. நாங்களும் போய் பேசினேன். எங்கள் எல்லாத்தையுமே அடையாளம் தெரியுது. நல்லா பேசினாங்க. முத்து தான் ரொம்ப அழுதுகிட்டே இருந்தா. அழாதன்னு அந்த அண்ணன் தான் ஆறுதலும் சொன்னார். பிறகு முத்துவும் அந்த அண்ணனும் தான் ராத்திரியிலேருந்து நீங்களும் இங்கேயே தானே இருக்கீங்க, நீங்கள் போங்கன்னு சொன்னாங்க. நான் இல்லை இருக்கேன்னு தான் சொன்னேன். இல்லை போயிட்டு கூட கொஞ்சம் நேரம் கழிச்சு வாங்க, நீங்களும் ராத்திரியிலேருந்து சாப்பிட்ருக்க மாட்டியெல்லாம் போங்கன்னு சொன்னதுனால தான் நாங்கள் வந்தோம். எப்போ மக்கா டிஸ்சார்ஜுன்னு சொல்லியிருக்காவ? நாளைக்கு காலையில் டிஸ்சார்ஜ் பண்ணிடலான்னு சொல்லியிருக்காங்கம்மா. காலையும் அடிபட்டிருக்கல, அதனால் ஒரு வாரம் மட்டும் பெட் ரெஸ்ட் எடுத்துகிட்டு பிறகு நார்மல் ஆயிடலான்னு சொல்லியிருக்காங்க. நாளைக்கே வந்துடுவானம்மா? சரி, நாளைக்கு நான் வீட்டுக்கு போய் பார்த்துக்கிடுறேன். சரிம்மா, நாளைக்கு அவங்க வந்தோன்னு சொல்கிறோம், நீங்கள் போய் பார்த்துக்கோங்க. சரிம்மாக்கா. ஏம்மா தாமரை எங்க? தாமரை இருக்காமக்கா. ராத்திரி பூரா அம்மா எங்க, அண்ணன் எங்க, அண்ணி எங்க, எல்லாரும் என்னை விட்டுட்டு ஏன் போனாங்க, என்னை மட்டும் ஏன் விட்டுட்டு போனாங்கன்னு கேட்டுக்கிட்டே இருந்தா. நானும் போன இடத்துல மழை வந்துருச்சாமக்கா, நினைஞ்சு வர முடியலையா, வந்துருவாங்கன்னு ஆறுதல் சொல்லி உறங்க வச்சேன். இப்போ உறங்கிட்டு தான் இருக்கா. சரி நம்ம ஏதாவது எழுப்பி திரும்ப அம்மா எங்கன்னு எல்லா கேள்வியும் கேட்டானா என்ன சொல்லியதுன்னு தெரியாமல் நானும் உறங்கட்டுன்னு விட்டுட்டேன். சரிம்மா, அதான் நான் வந்துட்டேன்ல, நான் பார்த்துக்கிட்டேன். அவள் உறங்கி முடிச்ச பிறகும் அதே கேள்வி கேட்டுட்டு இருந்தானா நான் எங்கேயாவது வெளியே கூட கொஞ்சம் நேரம் கூட்டிகிட்டு போயிட்டு வரேம்மா. சரிம்மாக்கா. சோறெல்லாம் பொங்கி வச்சுட்டேன், அவன் எந்திரிச்சா சோறு கொடுத்துடலாம். சரிம்மா, நான் பார்த்துக்கிடுறேன். மற்றவியெல்லாம் எங்கம்மா? அப்பா வேலைக்கு போயிட்டாவ மக்களே. ஆச்சி காய்கறி வாங்கிட்டு வரேன்னு கடைக்கு போயிருக்காவ. தாரணி ரூமில் இருக்காம்மா. சரிம்மா, அதான் ரகு குணமாயிட்டான்லம்மா, வேற எதுக்கு சோகமா இருக்கிய? நார்மலா இருங்க. என்னமோயா எனக்கு மனசே சரியில்லை.
ஒரு மனுஷனுக்கு நேரங்காலம் சரியில்லைன்னா எப்படியெல்லாம் போட்டு வாட்டி வதைக்குது பார்த்தியா? ஊரில் அத்தனை கேடித்தனம் முள்ள மாதிரித்தனம் எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கவனுங்கெல்லாம் நல்லா இருக்காங்கய்யா. பாவம் அந்த பையன் ஒரு தீங்கும் அறியாதவன், எல்லாருக்கும் ஓடி ஓடி போய் உதவி செய்வான். நல்ல மனசு. அந்த பையனுக்கு இப்படி ஒரு நிலைமை. என்னம்மா செய்ய, நேரம் அப்படி இருந்திருக்கு. கடவுள் சோதனை கொடுத்தா நம்ம அந்த நேரத்தில் தோண்டு போயிடக்கூடாது இல்லம்மா. என்னதான் அவனுக்கு அடிபட்டாலும் அந்த நேரம் நானும் வந்து பார்த்துட்டேன். நமக்கு தெரிஞ்ச பையன் இப்படி இருக்கானேன்னு ஆஸ்பத்திரியில் சேர்த்துட்டோம். அவங்களும் வைத்தியம் பார்த்து சரி பண்ணிட்டாவ. ஏதோ ஆண்டவர் கொடுத்த சோதனைன்னு நினச்சிக்க வேண்டியதான். பிறகு என்ன செய்ய? ஒவ்வொரு கஷ்டமும் கவலையும் வரும்போது ஆண்டவன் சோதிக்கிறான். சீக்கிரம் நம்மளை நல்லபடியாக மாற்றிடுவான்னு நினச்சி தான் நம்ம வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்கோம். என்னமோயா. வருத்தப்படாதீங்கம்மா, எல்லாம் சீக்கிரம் சரியாயிரும். சரி மக்களே, போங்க போய் குளிச்சுட்டு சாப்பிட வாங்க. சுட சுட சாப்பாடு போட்டு சாப்பிடுவீலாமா? ராத்திரியிலேருந்து உறங்கியிருக்க மாட்டியெல்லாம். சாப்பிட்டுட்டு போய் படுத்து உறங்குங்க. ம் சரிம்மா.